3 லட்ச ரூபா வாடகை பாக்கிங்க. வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடிக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தாரு. மூன்று லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி, வீட்டை பாராகவே மாற்றிய அவலம். வீட்டை விட்டு காலி செய்ய சொன்னால் ஹவுஸ் ஓனரையே காலி செய்து விடுவேன் என கொலை மிரட்டல். இப்படி காமெடி நடிகர் கஞ்சா கருப்பை வில்லனாகவே மாற்றிவிட்டார் அவர் வாடகைக்கு இருக்கும் வீட்டின் உரிமையாளர். சிவகங்கை மாவட்டத்தை சேர்ந்தவர் கருப்பு ராஜா என்கிற நடிகர் கஞ்சா கருப்பு. சென்னை மதுரவாயில் கிருஷ்ணாநகர் அனெக்ஸ் பகுதியில் கடந்த 2021ஆம் ஆண்டு மாத வாடகையாக 20,000 ரூபாய்க்கு ரமேஷ் என்பவரின் வீட்டை வாடகைக்கு எடுத்துள்ளார். சென்னையில் சினிமா ஷூட்டிங் நடக்கும் போதெல்லாம் வாடகை வீட்டில் தங்குவார். இந்த நிலையில் திடீரென ஹவுஸ் ஓனர் தன்னை வீட்டை விட்டு காலி செய்ய சொன்னதாகவும், வேறு வீடு பார்த்துவிட்டு காலி செய்வதற்குள் வீட்டை பூட்டை உடைத்து உள்ளே நுழைந்து விட்டதாகவும், தனது கலைமாமணி விருதையும் காணவில்லை எனவும் சமீபத்தில் சர்ச்சையை கிளப்பியிருந்தார் கஞ்சா கருப்பு. ஆனால் கலைமாமணி விருது அல்ல, இப்படி அவர் அப்பாவி போல் நடித்து ஆஸ்கர் விருதுக்கே முயற்சிக்கிறார் என்கிற ரேஞ்சுக்கு இருக்கிறது அந்த வீட்டின் உரிமையாளர் ரமேஷ் கொடுத்திருக்கும் வாக்குமூலம். கஞ்சா கருப்பு 3 லட்சம் ரூபாய் வாடகை பாக்கி வைத்திருப்பதோடு வீடு முழுக்க மதுபான பாட்டில்கள் என ஒரு மினி லாட்ஜ் போல் வீட்டை மாற்றிவிட்டார் என குற்றம் சாட்டியுள்ளார். 3 லட்ச ரூபா வாடகை பாக்கிங்க. பார்த்தா வீடு ஃபுல்லா மதுபான பாட்டில்களும் பீர் பாட்டிலும் தான் கப்பல் அடிக்கி வச்சு கிட்டத்தட்ட ஒரு லாட்ஜ் மாதிரி இருந்தாரு. மேலும் என்னாச்சு, வீட்டை எப்போ காலி பண்ணுவீங்க, அமௌண்ட் எப்போ கொடுப்பீங்கன்னு வீட்டு உரிமையாளர் ரமேஷ் கஞ்சா கருப்புவை தொடர்பு கொண்டு பேசும்போது, நேரில் வந்தேன்னா கொண்டே விடுவேன் என கொலை மிரட்டல் விடுத்துள்ள ஆடியோவும் வெளியாகி பரபரப்பை ஏற்படுத்தி வருகிறது. எத்தனை மாசமா என்ன எந்த கிளம்புற அந்த கிளம்புறேன் உங்க வீட்டுக்காரமா கார்த்திகை 20 சொல்லி என்ன வாடகை போட்டு விட்டீங்க சொல்லிக்காங்க போயிட்டு வாடகை போட்டேன். மேலும் வீட்டு உரிமையாளர் ரமேஷின் மனைவியும் கஞ்சா கருப்புவின் மனைவியும் பேசும் ஆடியோக்களும் வெளியாகியுள்ளன. சேர்த்துட்டேன் பசங்களை, அதனால நாங்க வாங்கி வர முடியல. பரவாயில்லைங்க, நீங்க வரலன்னா பரவாயில்லைங்க. ஆனா அதுக்காக இப்படி வெறும் குடிக்கிற இடமா நீங்க வீடு வச்சிருப்பீங்க? நீங்க உங்க வீட்டை வச்சிருப்பீங்களா? இதற்கு விளக்கம் அளித்துள்ள கஞ்சா கருப்பு தனது குரல் போல மிமிக்ரி செய்து ஆடியோ வெளியிட்டுள்ளதாக தெரிவித்தார். வீட்டிற்குள் சென்று பார்வையிட்ட கஞ்சா கருப்பு தனது பணம் பொருட்களை காணவில்லை என்று வாயிலும் வயிற்றிலும் அடித்துக் கொண்டு கூச்சலிட்டதால் விசாரணைக்கு அழைத்துச் சென்ற போலீசாரே மிரண்டு போயினர்.